வணக்கம், என் பெயர் கிருத்திகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்கள் முன்னால் இப்பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை பற்றி கூற வந்துள்ளேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் நாள்தோறும் மோசமடைந்து வருகின்றது. எல்லாம் நீர், காற்று என அனைத்தும் இடமாசு என்பது தொழிற்சாலை கழிவுகள் அதிகரிப்பதால் நிலவரட்சி கடல்மட்டம் அதிகரிப்பதே வெள்ளம் பனிக்கட்டி உருகுதல் போன்றவை ஏற்படுகின்றது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஆளுக்கொரு மரம் நட வேண்டும். மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் பற்றி விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். தொழிற்சாலை கழிவுகளை ஆறுகளில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும். நெகிழி குப்பைகள் மற்றும் கழிவுகளை கடலில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும். காடுகளை பாதுகாப்பதன் மூலம்